ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் இந்த காலாராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுடைய நல்ல ஆண்டவரே, புதிய வாரத்துக்காக புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வழிநடத்தி வருகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவையை சந்திக்கிறீர். எங்கள் பெரியவர், எங்கள் காண்பவர், நன்மை செய்கிறவர், எப்பொழுதுமே எங்களை நேசிக்கிற ஆண்டவர். இந்த இரவேளும் எங்களை முற்றுமாய் எங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்கிறார், நீ வழிநடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று பக்கம் 15 40 நாள் ராப்பகல் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 15 40 நாள் ராப்பகல். 40 நாள் ராப்பகல் வானவாசம் பண்ணீர். 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர். ஏற்றில் குளிரை காற்று மஞ்சம் உமக்கு தரை கருமக்கு பஞ்சனை. உம்மை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் சாத்தான் சீரிய எதிர்க்கும் போதேன் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்தீரும் வேண்டீரே நீர் அவனை. அப்போதெங்கள் ஆவிக்கும் சமாதானம் உண்டாம். தூதர் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். 40 நாள் ராப்பகல் வானவாசம் பண்ணீர். 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர். இந்த புத்தகத்தில் பக்கம் 2. கர்த்தரோடு இருப்பாராக. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணியீர். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். 3ஆம் பகுதி ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சபலமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பருபணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இருத்திரு சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். பக்கம் 4 நெஞ்சுத்தாள ஜெபம் நாம் சேர்ந்து விப்போம். சர்வ வல்லமை உள்ள நித்திய பராபரனே, தேவரீர் திருச்சபையில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாகியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 2 காலத்தில் 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. நாம் சேர்ந்து வைப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, மிகுந்த அன்புள்ள குமாரன் மகிழ்வடையும்
முதலில் பாடுபட்டு மகிமையுள் பிரவேசிக்கும் சிலுவின் மரணத்தை உத்தரித்தார். நாங்கள் சிலுவையின் பாதையில் நடந்து அது ஜீவனுக்கும் சமாதானத்திற்கும் வழி என்பதை கண்டுகொள்ள இரக்கமாய் கிருபை செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சங்கீதம் 3 ஆயமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 3 சங்கீதம் 103 சங்கீதம் 103 சங்கீதம் மாறி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வால் வயது போலாகிறது. அவர் தமது வழியை மோசைக்கும் தமது கிரியை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடந்து கொள்வார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனிதனுடைய நாட்கள் உள்ளுக்கு ஒப்பாயிருக்கிறது, வேலின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரையும் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளோ அவரை சுமத்திரியுங்கள். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நாம் வாசிக்க கேட்ட வசனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே, இந்த இரவுக்காக நன்றி ஆகவே நாங்கள் வாசித்த இந்த சங்கீதத்தையும் கண்ணும் கரத்தில் வைக்கிறோமானது தகப்பனே. காரியங்கள் ஒளிவரையாக இருந்தாலும் ஆனாலும் அதன் காரியங்கள் வெளிப்படையாக நேரடியாக எழுதி வைத்ததற்காக நன்றியானது. சங்கீதக்காரன் தாவீதை எப்படியாக எழுதி வைத்த வசனங்கள் எப்படியாக நாம் இன்று தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் மேல் ஒவ்வொருவர் மேலும் அவர் ஆசீர்வாதத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 3 தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் நோக்கம் என்னவென்றால்
அதாவது விசுவாசிக்கிற உடன்படிக்கையின் மக்கள் மேல் அவர் பொழிகிற உபகாரங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றியும் துதியும் செலுத்துவதை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது விசேஷமான காரியம் என்னென்றால் வசனம் 1:2 வாசிக்கும் பொழுது என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது நமக்கு ஒரு மறக்க முடியாத வசனமாக இருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஒரு பாடலை நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் கடைசியில் முடியும் போது அப்படியாக சொல்லியிருக்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவார். ஏன் அப்படியாக சொல்ல வேண்டும்? ஏன் தாவீது முதல் வசனத்திலே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்ல வேண்டும்? அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அந்த சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். சில வேளைகளில் இப்படியாக அவர் சொல்லும்போது இக்கட்டான சூழ்நிலையில் விரோதிகிட்ட இருக்கிறாரு, இல்லை அதை நமக்கு தெரியப்படுத்தவோ என்னவோ அவர் அப்படி எடுத்த உடனே ஒரு சந்தோஷமான காரியம் போல என் ஆத்மாவே நம்மளால் இப்படியாக நாம் எடுத்த உடனே நம்மளால் சொல்ல முடியுமா? எடுத்தோடு நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் சந்தோஷத்தில் அவர் கழிப்பில் அப்படியாக அவர் சொல்லியிருப்பார். ஏனென்றால் இந்த சங்கீதம் நம்ம தனியாக மட்டும் படிப்பது கிடையாது. இது ஒரு சபையாக இப்படியாக சில சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக இந்த சங்கீதத்தை இப்படியாக சொல்லி பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னுடைய இதயத்தை அப்படியாக அவர் சொல்லி எடுத்தோடனே என் ஆத்மாவை அப்படி சோதனைகளை நான் சொல்ல முடியுமா? அன்றைக்கு ஒருவேளை எனக்கு முழுவதும் எனக்கு சோகமாக இருந்தது, சோகமான வாழ்க்கையில் இருந்தது. எப்படி நான் சொல்ல முடியும் என் ஆத்மாவை? ஆனாலும் தாவீது பல பாடுகள் வாசிக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் அப்படியாக கடன் புரண்டு கூட கஷ்டப்பட்டு கூட இருக்கிற சூழ்நிலையில் கூட அவர் எழுந்து நின்று உற்சாகமாக சொல்வதை பார்க்கிறோம். ஏன் சொல்ல வேண்டும் ஆத்மாவை அப்படி என்று நாமே சொல்ல வேண்டும்? இது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. நாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு வேலை செய்கிறோமா அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்கிறோமா, ஆண்டவர் உங்களை அந்த இக்கட்டிலிருந்து அவர் தேய்ச்சி தூக்கி எடுக்கும் பொழுது நம்ம அப்படியாக நிறைவேற்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்ல முடியாத சங்கீதம் ஆரம்பத்திலே அவர் இப்படியாக ஆரம்பித்ததை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் பார்க்கும்பொழுது 1-22 வசனங்கள் இருக்கிறது. இதை 3 பிரிவாக இது நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் பகுதி வசனம் 1 முதல் 5 வரை ஒரு நன்மையான செய்தியை பார்க்கிறோம், நன்மையான காரியத்தை செய்தி பார்க்கிறோம். 2வது பகுதி 6 முதல் 18 வரை ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள். 3வது பகுதி வசனம் 19 முதல் 22 வரை எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகள் பார்க்கும்போது விசித்திரமாக இருக்கிறது. வசனம் 2 சொல்கிறது, ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பார்வையும் மறவாது. இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் நாம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறோம், மன்றாடுகிறோம், ஏதோ ஜெபங்களை கேட்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது சகல உபகாரம், ஒரு உபகாரம் அல்ல, 2 காரியங்கள் அல்ல, அவர் கொடுக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வை கொடுக்கிறார். அந்த தீர்வுக்கு நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டு சோஸ்திரிக்கிறது. நம்ம விபத்திலிருந்து அப்படியாக தூக்கி எடுக்கிறார், அல்லது ஒரு அக்கிரமமான ஒரு செயலை நாம் செய்திருக்கிறோம், அந்த செயலில் இருந்து நம்மை அப்படியாக காப்பாற்றுகிறார். அதற்கு தகுதியாக நாம் என்ன சொல்கிறோம்? ஒரு நன்றியை சொல்கிறோமோ அல்லது ஒரு வாழ்க்கை சொல்கிறோமோ, இல்லை ஆண்டவரை செய்த காரியத்துக்கு நன்றி சொல்கிறோமோ?
அதுதான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் தாவீது இந்த சங்கீதத்தை 103ஆம் சங்கீதத்தை விவரித்து சொல்கிறார். நீ சோஸ்தரி ஆண்டவரை நமஸ்காரிக்க, அந்த சோஸ்தருக்கு ஒரு நன்றி சொல், அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையோடு வேகமாக இருக்கிறது. அந்த நன்றி சோஸ்தர் பணியை தாவீது முதலாவது அறிக்கை செய்கிறதால் 1 வசனம் 1-2 ஒரு நன்மைக்கான சோத்திரம் கேட்கவில்லை, அவர் சகல நன்மைக்கு தனது ஆத்மாவுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். ஆனால் அவர் பிறப்பிக்கிறார் கட்டளை ஆத்மாவை ஏறி. ஆனால் நாம் அதற்கு பிரதிபலிக்காக கேட்போம். ஏதாவது ஒரு இதை ஜெபித்து விட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, இல்லை சந்தேகமாக ஒரு கேள்வியை நாம் எழுப்புவது உண்டு. ஆனாலும் தாவீது அப்படி அல்ல. தாவீது உடனடியாக ஒரு சோஸ்திரம் சொல்லிவிட்டார் என்றால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்பார், அவரை கைவிட மாட்டார் என்று பார்க்கிறோம். வசனம் 5 நாம் பார்க்கும் பொழுது அவர் நன்மையினால் தன் வாயை நிரப்புகிறார், கழுகை போல் நம்மை பாவையில் ஈடுகிறார். அதற்கு முன்பாக வசனம் 3 பார்க்கும் பொழுது அவர் அக்கிரமங்களிலிருந்து நம்மை மன்னிக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து மன்னித்து ஒரு நோய்களை குணமாக்குகிறார். அக்கிரமம் அதாவது யாருக்காவது துரோகம் செய்திருந்தால், வேண்டாத செய்திருந்தால் அதை நமக்கு மன்னிக்க தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தாவீதை பார்க்கும்போது சங்கீதம் 51 தெரிந்த ஒரு காரியம்தான் அவர் மன்னிப்பு அதை கேட்கிறார், தேவனுக்கு மன்னிப்பு கேட்கிறார். அதே போல் நாம் அப்படியாக அக்கிரமம் ஏதாவது செய்துவிட்டு மன்னிக்கும்படியாக கேட்க நம் இதயத்தை தூண்ட வேண்டும். அது மட்டுமல்ல, சகல நோய்களையும் ஆண்டவர் குணமாக்குகிறார். எல்லா நோயையும் குணமாக்குகிறார். கேன்சர் வியாதியையும் குணமாக்குகிறார், மறதியையும் குணமாக்குகிறார். உடம்பில் இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நோய்களை அவர் குணமாக்குகிறார். கெஞ்சி மன்றாடி கண்ணீர் விட்டு அதனை கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம். ஆனால் அதற்கு நம் இருதயத்திற்கு ஏதாவது பரிகாரத்தை நாம் சொல்லிவிடுவோம். ஏன்னா அவருக்கு ஒரு கர்த்தர் பரிகாரம் இருக்கிறார். அவர் ஏசாயாவை செய்வார். 53ஆம் அந்த அதிகாரத்தை படிக்கும்போது அவர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய தழுவுகளால் குணமாக்கிறார். அவர் கஷ்டப்பட்டு அவர் தன்னுடைய தழுவை அப்படியாக முன்வைத்து நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? என்ன செய்வோம்? அது மட்டுமா, அதற்கு மேலாக வசனம் 5 நன்மையினால் ஒரு வாயை திருப்தி அளிக்கிறார். நன்மையினால் நன்மையான காரியங்கள் சொல்வதனால் நம்முடைய வாயை திருப்தி அளிக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். அது ஒரு 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 நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய காரியம் அவருக்கு என்ன செய்வது, என்ன ஒரு பிரதிபலன், என்ன ஒரு பதில் கொடுக்கின்றோம்? வசனம் எப்படி பார்க்கும்போது அவர் இன்னும் நாம் புகழ்ந்து பேசலாம். அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் ஒழுக்கமும் இரக்கமும் நீடி சார்பும் மிகுந்த கிருபை. இது நமக்கு எப்போது சரிசமமாக அவர் பேசக்கூடிய ஒரு வசனம் தான். கர்த்தர் நல்ல ஒழுக்கம், எவ்வளவுக்கு எவ்வளவு தகப்பட்ட பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஆண்டவரும் அப்படியாக நமக்கு இறங்குகிறார். எவ்வளவுக்கு கீழ்பட்டமாக நாம் இருக்கும் பொழுது கூட அவர் அப்படியாக நம்மை அவரை தாழ்த்தி கீழே அப்படியாக இறங்குகின்றார். இன்றைக்கு நான் மெடிக்கல் செக்கப் போகும் பொழுது அந்த ரிசால்ட் அப்படியே அப்படின்னு வச்சுட்டேன். அப்படி வச்சுட்டு பார்த்தேன், ஒவ்வொரு பார்த்துட்டு செல்ஃபி பண்ணிக்கிறேன். சரி, அப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கான டாக்டர் அவங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க இப்படி இருக்குன்றாங்க. அதை கடைசியாக சொன்னேன், பரவாயில்ல, எனக்கு ஆர்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரே குணமாக்குவார் அப்படின்னு சொன்னேன். அவங்ககிட்டே சொன்னேன். அவங்க சிரித்தாங்க, மலைக்காரங்க சிரித்தாங்க. எனக்கு அவங்க டெய்லி ரிக்வெஸ்ட் எடுத்தீங்க. நான் அவங்க சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் சொன்னேன், என்னுடைய தெய்வம் நம்ம செய்யா கண்டோ அப்போ ஆண்டவர் சுகத்தை நம்ம
நன்றி சொல்றது தான் வேணும். அதனால தான் அவர் ஆத்மாவை முன்வைத்து தாவீது பேசுகிறார், என் ஆத்மாவை கலங்காதே, ஆத்மாவை கலங்காதே சொல்லுகிறார். அப்படி தாவீது அந்த காலத்தின் நாட்களில் சொல்லியிருக்கும் பொழுது அந்த விசுவாசம் எவ்வளவு பெருசாக இருக்கிறது. ஏன் நாம் இந்த நாட்களில் நாம் இப்படியாக ஆண்டவருக்கு வந்து சோஸ்திருக்கு நன்றி கூட சொல்லாதபடி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு எவ்வளவு காரியங்கள் நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் நன்றி சொல்வது கிடையாது. தொடர்ந்து வசனம் 15 பார்க்கும்போது, மனுஷனுடைய நாட்கள் உள்ள பேரும் ஒப்பாய் இருக்கிறது, தேவி புஷ்பத்தை போல கொடுக்கிறார். ஆண்டவர் தாவீது சொல்கிறார், அவர் நினைவு கொடுக்கிறார், மனிதனுடைய நாட்கள் பிள்ளைக்கு சமாதானம், பிள்ளைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதெல்லாம் வாழ்கின்ற நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய ஆத்மாவை உயர்த்தி, ஆத்மா கர்த்தரை நோக்கி கதறுகிற அந்த மான் கதறுவது போல நம்முடைய ஆட்சியும் அவர் மேல் இருக்கும்படியாக அப்படியாக இந்த வேலையை நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய நாட்கள் புரிய நாட்கள், அப்படி நாட்கள் புரிய நாட்கள், அதற்கிடையே நாம் வாழ்கின்ற நாட்களில் நாம் எப்படி நாம் சந்தோஷமாக கடைபிடித்து கர்த்தருக்கு நன்மையான காரியத்தை நாம் செய்கிறோம். வசனம் 17 சொல்கிறது, கர்த்தருடைய கிருபையிலும் அவருக்கு வயதுகள் மேலும் அவருடைய நீதியை அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நன்மையார் என்று அவருக்கு பயந்தவர்கள். இந்த கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று நாம் தைரியமாக சொல்ல முடியுமா? நாம் பயந்து விடுவோம், கர்த்தருக்கு நாம் பயந்து விடுவோமா? கர்த்தருக்கு பயந்து சபையில் மக்கள் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய கர்த்தருக்கென்று அவர் பயங்கரமாக தெரியும். ஆண்டவரை இதை செய்யணும். அப்படி என்று நான் எதிர்மறையாக அந்த வாழ்க்கையை ஆனாலும் கர்த்தர் அவர் சொல்கிறார், அவருடைய கிருபை நம்மில் வந்திருக்கீங்க 30 பேர், அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவாறு இருக்கிறார், நமக்கு கொடுத்து நம்மை அழியப்பட தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனம் 20, 21, 22 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சந்தோஷமான காரியம் என்னவென்றால், வசனம் 22 முடியும் பொழுது கடைசி வருஷத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆளுநருடைய அவருடைய சகல கிரியையும் அவரை சோசிக்கிறீர்கள், என் ஆத்மா கர்த்தரை சோசிக்கும், என் ஆத்மா கர்த்தரை சோசிக்கும். வசனம் 1, 2 ஆத்மா குறித்து அவர் உயர்த்தி பேசுகிறார். அவர் அந்த வசனங்களை முடிக்கும் பொழுது ஒருவேளை அவர் வாழ்க்கை இதே போலே கூட நினைத்து அந்த வார்த்தையாக உபயோகித்திருந்தார். சோதனை என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு அறிவுரையை ஆதலால் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது சோஸ்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நடக்கும் பொழுது சோஸ்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இறுதியில் முடியும் பொழுது நாம் ஆண்டவரை சோஸ்திருக்க வேண்டும். அதுதான் தாவீதை பார்த்து அறிவுறுத்துகின்ற வசனம் 21, இவைகளுக்கு ஆசீர்வாதமாக தாவீது வசனம் வைத்தார், அவரை சோஸ்திரீர்கள், என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி என்று முதல் 2 வசனங்களை விநியோகிக்கிறார். இதை நாம் சங்கீதத்துக்கு 5 கூட நாம் ஒப்பிட்டு கூறலாம். அதனால தான் பவுல் சொல்லியிருக்கிறார், தாவீதுக்கு தேவனுக்கு ஏற்ற தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நிச்சயமாக இந்த சங்கீதங்களை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை தாவீதுக்கு அது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்வளவோ கஷ்டத்தில் அடிப்பட்டார், எவ்வளவோ துன்பங்கள் வந்தது, எவ்வளவோ எதிரிகள் நின்றது, இருந்தாலும் அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒரு வெற்றி உள்ள வார்த்தையாக வைத்து அவர் ஜெபிக்கிறதை நாம்
உயர்த்தி பேசுகிறார். சோஸ்திரிகள் கர்த்தரை அவரை கைவிடாது. அவரை பின்பற்றி நீங்கள் பேசும்போது நிச்சயமாக கர்த்தர் அவருடைய உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பொதுவான உங்களுக்கும் எனக்கும் அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான ஜனங்களுக்கு மற்றும் தனி நபருக்கும் அதுதான் சொல்லியிருக்கிறார். அதனால் சங்கீதக்காரர் சொல்வதைப் போல நம்ம அப்படியாக அந்த காரியங்கள் செயல்படுத்துவோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குவார். பயனுக்கு இறங்குவார். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இறங்குவார். நம்ம எந்த சூழ்நிலையில் வந்து அமர்ந்திருந்தாலும், எந்த நிலையில் உள்ள சரீரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை, என்னால் சிந்திக்க முடியவில்லை, என்னால் உட்கார முடியவில்லை, இந்த சோர்வு இருக்குமானால் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஆத்மாவை அவரிடத்தில் ஒப்புவீர்கள். ஆத்மாவை தேற்றுகிறவர் அவர் சோஸ்திரிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் நினைவு கொள்வோம். கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு அது எவ்வளவு குறையமாக இருக்கிறது என்று நாம் ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு ஒரு பலன்கள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நாம் அப்படியாக கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள், நம்மை விடுவித்த காரியங்கள், என் குடும்பத்தை அப்படியாக கல்வியிலிருந்து தூக்கி எடுத்த கர்த்தரை நாம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாம் சோதரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அதனால் நாம் தைரியமாக சொல்லுவோம், என் ஆத்மாவை என் உடலுடன் நாமத்தை சுவாசி, என் ஆத்மாவை அவர் செய்த சகல பாரியம் பரவாயில்லை, சகல பாரியம் பரவாயில்லை என்ற சிந்தனையோடு நாம் ஜெபம் செய்வோம். நன்றிக்காக இரவுக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி. என் இறுதியில் எப்போது சோஸ்தரிக்கும் என்று நான் காத்திருக்கிறேன். நான் கர்த்தரின் உங்களோடு சோஸ்தரிக்கிறேனோ அல்லது விரும்பி நான் பேசுகிறேனோ, என் நாவிலிருந்து ஆண்டவரை பரவாதே என்று சொல் எத்தனை முறை உரைக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தியாக நடத்துகிறார். அவருடைய கையில் இருந்து நான் அப்படியாக கோயில் போல அவரை வலையினார். நீங்கள் ஆதரிக்கிறார். இந்த சங்கீதத்தை வாசித்தவர்களுக்காக எங்களுக்கு ஒருவேளை பழைய ஞாபகம் வர வாய்ப்பு, ஆனாலும் வருகிற நாட்களுக்காக உமக்கென்று ஜீவிக்க, உமோடு பயணிக்க அப்படியாக எங்கள் தேவைகளை பற்றி செய்யும் ஒவ்வொரு ஆசையும் கணப்படுத்தியாக ஏசுவின் எழுதி நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பக்கம் 6 சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 6 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியானே கனிமரிடத்தில் உபவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு வேறேச வல்லமையுள்ள பிதாவாக தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரின் மருத்துவம் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் வஸ்துபவன ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோம். தேவனை பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய தேவைகளையும் தேவனை தெரியப்படுத்துவோம். நம்முடைய திருச்சபைக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தேவனுக்கு மன்றாடணும். நம்முடைய நாட்டிற்காகவும் தலைவர்களுக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் தேவனிடத்தில் மன்றாடணும்.
எங்களை எப்பொழுதும் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்பது முன்பதாகவே எங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறவரும் எங்கள் வாயில் சொல் பிரமாதத்துக்கு முன்னே அதை நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறேன். இதயத்தின் வாஞ்சலை அறிந்திருக்கிறேன். அப்ப நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி, நாங்கள் நிறைவாய் இருக்கும்படி நீர் செய்த பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி சிறு ஜனங்கள் கேட்பது முன்பதாகவே அவர் தேவையெல்லாம் சந்தித்தீரும். அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் அனைவரும் எங்களுக்கு வேண்டியதை அன்றாடம் கொடுத்து வருகிறேன். தேவைக்கு அதிகமாகவே எங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா எங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த உபவாச நாட்களில் ஒவ்வொரு நாளும் உபவாசம் எடுத்து நாட்களை அனுசரித்து அப்பாவை கேடு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வதை ஜெபிக்கிறோம். அவள் உபவாசத்தின் நோக்கத்தை அறிந்திருக்கிறது. அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிகமாய் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்துடன் உம்மை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே அவர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபங்களை கேட்டு விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில, ஒரு குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யும்படியாக எடுத்து மன்றாடுகிறோம். இங்கு வந்திருக்கிற அனைவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இங்கு அழைத்து வருகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் பெரியவர பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, பலத்துக்காக, சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தேடி வருகிற இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. அந்த மனதை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. அப்பாவை தேடி வருகிற ஒவ்வொருவரும் உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகமாய் விட திரும்ப இந்த இரவிலும் என் காத்துக்கொள்வீராக. என்னுடைய திருச்சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் எதை செய்தாலும் அதை உண்மையாக உத்தமமாக செய்யவும், அதை உமக்கென்று மனப்பூர்வமாக செய்யவும், அப்பா ஜனங்கள் அதில் நன்மை பெறவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. மலேசியா நாடுக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆளும் தலைவர்கள் சரியான திட்டங்களை வகுக்கவும், அந்த சரியான காரியங்கள், நன்மைகள் ஏழை மக்களுக்கு சென்று அவர் நன்மை பெறவும் ஆண்டவர் நடத்துவீராக. தலைவர்கள் எல்லா நேரத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். மலேசியா நாட்டையும் பொருட்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொரு திருச்சபைகள், திருமண்டலம் அனைத்தையும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், தலைவர்கள் அனைவரையும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவதாமே அவங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தை பலத்தையும் கொடுத்து இன்னும் வல்லங்காய் பயன்படுத்துங்க. அவர் குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையும் சந்திக்க மாற்றிருக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இடங்களை பேர்களில் நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவதாமே அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க ஆண்டவர் செய்வீராக. விசேஷமாக ஜோகூர் மாநிலத்தில் வெள்ளம் அது மூலியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ அந்த வெள்ள நிவாரண பணியில் ஈடுபடுகிறவர்களுக்கு பாதுகாப்பையும், அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் கொடுக்குமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அந்த இரவில் உற்றுமாய் மெக்காலத்தில் வைக்கிறோம். இரவுகளும் தொடர்ந்து பேசுவீராக. நாங்களும் ஒரு மனதோடு உண்மை ஆராதிக்கவும், உண்மையை பிடித்துக் கொள்ளவும், எந்த சூழ்நிலையிலும் விட்டு அகலாதபடி அப்பா இறங்குகிற எங்கள் தகப்பனை நோக்கி நாங்கள் பார்க்கவும், அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியம் கற்றுக்கொள்ளவும் வழிநடக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனத்திருவோம். பக்கம் 12 10ஆம் பகுதி பாவ அறிக்கை. நாம் சேர்ந்து நிற்போம். மௌனம் ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து நம் சொந்த பாவனையோடு அறிக்கையிட்டு மனத்திருவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவரை செய்ததினாலும் நலமானவரை செய்யாததினாலும் அறியாவினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணியினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவனுக்காக மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக மரித்த உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவருடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையை சேவிக்க அனுகரித்தருளும். ஆமென். தமிழ் துணியாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சபலமுள்ள கடவுள்
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் எழுந்து நின்று சிலுவை நோக்கி சொல்கிற ஆசீர்வாதத்தை நாம் சொல்லுவோம். பக்கம் 18 21 பகுதி, சிலுவையை நோக்கி சொல்கிற மறுமொழிகள். நமது எல்லா பிரச்சனைகளையும் கிறிஸ்துவிடம் சமர்ப்பிப்போம். நமது எல்லா கஷ்டங்களையும் கிறிஸ்துவிடம் சமர்ப்பிப்போம். சாத்தானின் எல்லா செய்கைகளையும் கிறிஸ்துவிடம் சமர்ப்பிப்போம். நமது எல்லா நம்பிக்கைகளையும் சமர்ப்பிப்போம். அமருங்கள். மனவரையில் இயேசு கிறிஸ்தானத்தில் அன்புடன் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இந்த லெந்து நாள் ஆராதனை நடைபெறும். வந்து கலந்து கொள்ளுங்கள். வர முடியவில்லை என்றாலும் நீங்கள் ஆன்லைனிலும் கலந்து கொண்டு இதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆராதனை முழுவதும் உணவாய்க்கும் இருக்கிறது, கலந்து கொள்ளுங்கள். நாம் எழுந்து நின்று தோத்திர பாடலாக பக்கம் 22 ஒப்பு கொடுத்தீர் ஐயா என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 22 ஒப்பு கொடுத்தீர் ஐயா. ஒப்பு கொடுத்தீர் ஐயா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உலக பலியாக ஒப்பு கொடுத்தீர் ஐயா உம்மையே எனக்காக.
ஒப்புக்கொடுக்கிறேயா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக மீட்கும் பொருளாக உன்னதம் தந்தீரையா. மீட்கும் பொருளாக உன்னதம் தந்தீரையா. சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. ஒப்புக்கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக என்னை தருகிறேன். ஜீவ பலியாக என்னை தருகிறேன். ஜீவ பலியாக உகந்த காணிக்கையா. உடலை தருகிறேன். உகந்த காணிக்கையா. உடலை தருகிறேன். ஒப்புக்கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களுக்காகவே உம்மை கொடுத்திருக்கிறீர், இதற்காக நன்றி. நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சிலுவையில் எங்களுக்காய் மரித்து புது ஜீவனை கொடுத்த உம்முடைய மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிருபையின் விசுவாசத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, நீ எங்களுக்கு கொடுத்த கிருபை. அப்பா, அந்த நாளிலும் அதை நினைத்து பார்க்கிறோம். முழு மனதோடு அப்பா எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவிலும் எங்களை காத்துக்கொள்வீராக. நல்ல ஓய்வு நித்திரை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். நல்ல சொப்பனங்களை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். நாளை உங்கள் புது கிருபையினால், புது பலத்தினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தயத்தை உணவுக்காக ஜெபிக்கிறோம். உணவையும் ஐக்கியத்தையும் ஆசிரியும் கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதியும் இந்த ஒவ்வொருவரும் தொடர்ந்து மக்கென்று பயன்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.